அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணிபுரிவேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுடைய குறைகளை ஒவ்வொன்றாக கேட்டறிந்து அதற்குரிய நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறது, முறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்தில் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கும் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிராகரிப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். கடிதங்கள் மூலம் நம்மளுடைய பிரதமருக்கு இவர்கள் எழுதினாலும் அதை முறைப்படி நம்மளிடம் காட்டப்பட வேண்டிய கட்டாய சட்டம் இருக்கிறது. இன்றைக்கு அதற்குரிய விளக்கம் வேண்டுமென்றால் வழக்கறிஞர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதற்குரிய சட்டம் இடம் இருக்கிறதா என்ற கேள்வியை முறைப்படுத்தி கொண்டு படித்துவிட்டு அதற்கு பின்பு இவர்கள் சொல்வதை போல நாங்களும் கேட்டுக்கொள்ளும் அந்த தகுதி எங்களுக்கும் இருக்கிறது. அதை விடுத்து அச்சுறுத்தும் ரீதியாக எங்களை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் அனைத்துமே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முறையற்ற ஆட்சியாக, கஞ்சா ஆட்சியாக, மதுபானம் விற்கும் ஆட்சியாக, கற்பழிக்கும் ஆட்சியாக, பெண்களுக்கு பாதுகாப்பு இன்றி இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழகத்தில் முறையற்ற ஆட்சியாக, மக்களுக்கு நிவாரணம் கொடுக்காத ஆட்சியாக, காப்பீடை இன்று வரை மறைத்து கொண்டிருக்கும் ஆட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமத்துவ திராவிட மாடல் என்றைக்காவது திருந்துமா? சமத்துவம் என்று நாம் சேர்ப்பது சமத்துவத்துக்காக என்றைக்காவது குரல் கொடுத்திருக்கிறீர்களா? அம்மக்களை இன்று வரை ஏழை எளிய மக்களை ஏமாற்றி அவர்களிடம் இருக்கும் பணத்தை சுருண்டி மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் என்றைக்காவது மக்களிடத்தில் தண்டிக்கக்கூடிய நிலை வரும் என்பதை பதிவிடுகிறேன். நன்றி.